வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் 78.80% வாக்குப்பதிவு. கடந்த தேர்தலை விட வாக்குப்பதிவு சதவீதம் குறைவு. ரீ-ரிலீஸ் கில்லி படம். பட்டாசு வெடித்து பால் அபிஷேகம் செய்து கொண்டாடிய ரசிகர்கள். வாக்குப்பதிவு இயந்திரம் வைக்கப்பட்ட இடத்தில் மாவட்ட ஆட்சியர் ஆய்வு. சிசிடிவி கண்காணிப்பை ஆய்வு செய்தார். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி மக்களவைத் தேர்தலில் 78.80% வாக்குகள் பதிவாகியுள்ளது. சுட்டெரித்த கடும் வெயிலின் காரணமாக கடந்த பாராளுமன்ற தேர்தலை விட 2.45% வாக்குப்பதிவு சரிந்துள்ளது. வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள மையங்களில் 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் யூனியன் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு மக்களவை தொகுதியான புதுச்சேரி தொகுதிக்கு நேற்று வாக்குப்பதிவு நடைபெற்றது. காலையில் 7 மணிக்கு ஓட்டுப்பதிவு துவங்கி வாக்காளர்கள் நீண்ட வரிசையில் நின்று காத்திருந்து வாக்களித்தனர். குறிப்பாக கிராமப்புறங்களில் உள்ள வாக்குச்சாவடிகளில் வாக்காளர்கள் அதிகமாக வந்து வாக்களித்தனர். நகரப்பகுதி மற்றும் கிராம பகுதிகளில் ஒரு சில வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பழுதானதால் வாக்குப்பதிவு துவங்க தாமதமானது. முதியவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள் 345 பேர் வீட்டிலிருந்து தங்களை அழைத்து வந்து வாக்களிக்க செய்ய வேண்டும் என விண்ணப்பித்திருந்தனர். அவர்களை தேர்தல் துறையினர் மற்றும் தன்னார்வலர்கள் வாகனங்களில் அவர்களின் வீடுகளுக்கே சென்று அழைத்து வந்து வாக்களிக்க ஏற்பாடு செய்தனர். இதேபோல் முதியவர்கள், கர்ப்பிணி பெண்களுக்கு வாக்குப்பதிவில் முன்னுரிமை அளிக்கப்பட்டது. அவர்கள் வரிசையில் காத்திருக்காமல் வாக்களித்தனர். வாக்களிக்க வந்த மாற்றுத்திறனாளிகள் வாக்குச்சாவடியில் இருந்த சக்கர நாற்காலியில் அமர வைத்து உள்ளே சென்று வாக்களிக்க ஏற்பாடு செய்யப்பட்டது. மாலை 6 மணிக்குள் வாக்குச்சாவடிக்குள் வந்தவர்களுக்கு டோக்கன் விநியோகம் செய்யப்பட்டது. அதிகளவு வாக்காளர்கள் நிரம்பியதால் பல்வேறு வாக்குச்சாவடிகளில் இரவு 8 மணி வரை தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்தனர். புதுச்சேரி தொகுதியில் மொத்தமாக 78.80% வாக்குகள் பதிவானது. அதிகபட்சமாக பாகூர் சட்டமன்ற தொகுதியில் 88.76%, குறைந்தபட்சமாக மாகே சட்டமன்ற தொகுதியில் 65.11% வாக்குகள் பதிவானது. இது கடந்த தேர்தலை விட 2.45% குறைவு என்பது குறிப்பிடத்தக்கது. வாக்குப்பதிவு குறைந்ததற்கு புதுச்சேரியை சுட்டெரித்த கடும் வெயிலின் வெப்பம்தான் காரணம் என கூறப்படுகிறது. புதுச்சேரி முழுவதும் அமைக்கப்பட்டிருந்த 967 வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு முடிந்த பின்பு அரசியல் கட்சி முகவர்கள் முன்னிலையில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சீல் வைக்கப்பட்டது. அனைத்து வாக்குச்சாவடிகளில் இருந்து ஸ்ட்ராங் ரூமிற்கு வாக்குப்பெட்டிகள் கொண்டு செல்லும் பணி இரவு முழுவதும் விடிய நடைபெற்றது. அதன் பின்பு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் போலீஸ் பாதுகாப்புடன் லாஸ்பேட்டை அரசு பெண்கள் பொறியியல் கல்லூரி மற்றும் மோதிலால் நேரு பாலிடெக்னிக் கல்லூரி வளாகத்தில் உள்ள 2 ஸ்ட்ராங் ரூமில் தொகுதி வாரியாக பிரித்து வைக்கப்பட்டிருந்தன. இந்த மையத்திற்கு முழுவதும் 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டு மையம் உட்பகுதிக்குள் மற்றும் வெளிப்புற பகுதிகள் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டு போலீசார் கண்காணித்து வருகின்றனர். தளபதி விஜய் நடித்த கில்லி திரைப்படம் 20 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ரீ-ரிலீஸ் செய்யப்பட்டதை அடுத்து அவரது ரசிகர்கள் விஜயின் கட்அவுட்டிற்கு பால் அபிஷேகம் செய்தும் பட்டாசு வெடித்தும் கொண்டாடினர். தளபதி விஜய், திரிஷா நடித்து கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்பு வெளியான கில்லி திரைப்படம் மெகா சூப்பர் ஹிட் வெற்றி பெற்றது. நடிகர் விஜய்க்கு இந்த திரைப்படம் திருப்பு முனையாக அமைந்திருந்தது. தற்போது கோடை விடுமுறையை கொண்டாடும் வகையில் 20 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் விஜய் நடித்த கில்லி திரைப்படம் இன்று புதுச்சேரி ராஜா திரையரங்கில் வெளியானது. இதனை ஒட்டி புதுச்சேரி விஜய் ரசிகர் மன்றத்தின் சார்பில் திரைப்படத்திற்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேலும் விஜயின் கட்அவுட்டிற்கு பாலாபிஷேகம் செய்தும் பட்டாசுகள் வெடித்து கொண்டாடிய ரசிகர்கள் 20 கிலோ மெகா சைஸ் கேக்குகள் வெட்டி விஜயின் கட்அவுட்டிற்கு மூட்டையாக மல்லிகை பூக்களை தூவி மேளதாளத்துடன் உற்சாகமாக நடனமாடி கொண்டாடினர். திரையரங்கு முன்பு நடைபெற்ற விஜயின் திரைப்பட விழா கொண்டாட்டத்தில் கில்லி திரைப்பட நடிகர் கராத்தே ராஜா மற்றும் முருகேசன் ஆகியோர் கலந்து கொண்டு கொண்டாடினார்கள்.
புதுச்சேரி உழவர்கரை ஹேண்ட்பால் அசோசியேஷன் சார்பாக தேசிய அளவில் நடைபெறும் போட்டிக்கு விளையாட்டு வீரர்கள் அனுப்பி வைக்கப்பட்டார்கள். மும்பை, மகாராஷ்டிராவில் ஏப்ரல் 21 முதல் 24 வரை தேசிய அளவில் நடைபெறும் மினி சப் ஜூனியர் வீரர்களுக்கான ஹேண்ட்பால் போட்டியில் கலந்து கொள்ள புதுச்சேரி மாநிலம் அணி புறப்பட்டு சென்றது. இதற்கான ஏற்பாடுகளை உழவர்கரை மாவட்ட தலைவர் ஏகாம்பரம் தலைமையில் நடைபெற்றது. செல்லுகின்ற விளையாட்டு வீரர்களுக்கான சீருடைகளை புதுவை மாநில ஹேண்ட்பால் சங்க செயலாளர் நாராயணசாமி வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். இதில் பயிற்சியாளர்கள் வீரன், டேனியல், விமல் ஆகியோர்களும், அசோசியேஷன் நிர்வாகிகள் ஐயனார், சக்திவேல், கோபி, முருகன், தேவராஜ், இளவேந்தன், மணிமாறன், சித்திரவேல், முகுந்தராஜ் ஆகியோர் மாணவர்களை வெற்றி பெற வாழ்த்தி வழி அனுப்பினார்கள். மேலும் வீரர்களும் பெற்றோர்களும் இதில் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ஸ்ரீ நவநீத கிருஷ்ணன் திருக்கோவிலின் சித்திரை பிரம்மோற்சவத்தை ஒட்டி திருத்தேரோட்டம் நடைபெற்றது. பக்தர்கள் கலந்து கொண்டு வடம் பிடித்து திருத்தேரினை இழுத்தனர். புதுச்சேரி நவீனா கார்டன் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ நவநீத கிருஷ்ணன் திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் சித்திரை பிரம்மோற்சவ விழா 12 கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தினம்தோறும் பல்வேறு ஹோமங்களுடன் திருமஞ்சனம் நடைபெற்றது. சூரிய பிரபை, சந்திர பிரபை, சேஷ வாகனம், கருட வாகனம் உள்ளிட்ட பல்வேறு வாகன சேவைகள் நடைபெற்று முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீதேவி பூதேவி சமேத நவநீத கிருஷ்ணன் தேரில் வைக்கப்பட்டு கோவிந்தா கோவிந்தா கோஷத்துடன் பக்தர்கள் வடம் பிடித்து திருத்தேரினை இழுத்தனர். இத்திருத்தேரானது முக்கிய வீதிகள் வழியாக வந்து மீண்டும் கோவிலை வந்தடைந்தது. புதுச்சேரி பாராளுமன்ற தொகுதிக்கான தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நேற்று நடைபெற்றது. வாக்குப்பதிவு முடிந்ததும் அனைத்து வாக்குச்சாவடிகளிலிருந்தும் வாக்குப்பதிவு இயந்திரங்களும் லாஸ்பேட்டையில் அமைந்துள்ள வாக்கு எண்ணிக்கை மையங்களான அரசு மகளிர் பொறியியல் கல்லூரி மற்றும் மோதிலால் நேரு அரசு தொழில்நுட்ப கல்லூரி ஆகிய இடங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்குள்ள பாதுகாப்பு அறையில் பலத்த பாதுகாப்போடு பத்திரமாக வைக்கப்பட்டுள்ளன. இதனிடையே நேற்று நடைபெற்ற வாக்குப்பதிவு குறித்த சீராய்வு கூட்டம் தேர்தல் பொது பார்வையாளர் டாக்டர் பியூஷ் சிங்லா மற்றும் புதுச்சேரி பாராளுமன்ற தொகுதி தேர்தல் நடத்தும் அதிகாரியும் மாவட்ட தேர்தல் அதிகாரியுமான குலோத்துங்கன் தலைமையில் வாக்கு எண்ணிக்கை மையங்களுக்குள் ஒன்றான அரசு மகளிர் பொறியியல் கல்லூரியின் பயிலரங்க கூடத்தில் இன்று நடைபெற்றது. வாக்குப்பதிவு குறித்த சீராய்வு செய்து பொது பார்வையாளர் டாக்டர் பியூஷ் சிங்லா, புதுச்சேரி பாராளுமன்ற தொகுதி தேர்தலுக்கான வாக்குப்பதிவு அமைதியாகவும் சிறப்பாகவும் நடைபெற்றுள்ளது. இது தனக்கு முழு திருப்தியை தருவதாக தெரிவித்தார். பின்னர் பேசிய தேர்தல் நடத்தும் அதிகாரி குலோத்துங்கன், வாக்குப்பதிவு எண்ணிக்கை மையங்களில் CRPF, IRB மற்றும் மாநில காவல்துறை என 3 அடுக்கு பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது. கட்டுப்பாட்டு அறைகள் உட்பட வாக்குப்பதிவு எண்ணிக்கை மையங்கள் முழுவதும் 24 மணி நேரமும் CCTV கண்காணிப்பு கேமராக்கள் மூலம் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. வேட்பாளர்கள் எந்த நேரமும் வாக்கு எண்ணிக்கை மையங்களுக்கு வந்து பதிவேட்டில் கையெழுத்திட்டு அங்கு ஒளிபரப்பப்படும் CCTV கண்காணிப்பு கேமரா காட்சிகளை நேரடியாக பார்த்து கொள்ளலாம்.
புதுச்சேரி வாக்குப்பதிவு சிறப்பாக நடைபெற ஒத்துழைப்பு வழங்கிய வேட்பாளர்கள், முகவர்கள், அரசியல் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் தனது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். மாவட்ட துணை தேர்தல் அதிகாரி வினயராஜ், உதவி தேர்தல் நடத்தும் அதிகாரிகள், வேட்பாளர்கள் மற்றும் முகவர்கள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். இந்திய பொது நிர்வாக நிறுவனம் சார்பில் சிவில் சர்வீஸ் தினம் கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி UPSC மற்றும் IAS படிப்பு குறித்து பள்ளி, கல்லூரி மாணவர்களுக்கான விழிப்புணர்வு கருத்தரங்கம் பொதுப்பணித்துறை கட்டிடம் 2இல் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக DIG பிரிஜேந்திர குமார் யாதவ், புதுச்சேரி பல்கலைக்கழக பேராசிரியர் சாருமதி, ராஜீவ்காந்தி கல்லூரியின் தாளாளர் விஜயேந்திர கிருஷ்ணா ராபகா ஆகியோர் பங்கேற்று மாணவர்களுக்கு பல்வேறு கருத்துக்களை எடுத்துரைத்தனர். நிகழ்ச்சியில் இந்திய பொது நிர்வாக நிறுவன தலைவர் தனபால், பொருளாளர் ஆஷா, இணை செயலாளர் ஜெயவிஜயன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். Sri Vijayendra Kumar Yadav sir, DIG Puducherry Police, Government of Puducherry. That's the easy way. Sir gave the entire information, and I'd like to thank. பாண்டிச்சேரி செங்குந்தர் மரபினர் நலச்சங்கத்திற்கு சொந்தமான புதுவை மகாத்மா காந்தி வீதி, முத்தியால்பேட்டை மணிக்கூண்டு அருகில் அமைந்துள்ள ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய ஜீர்ணோத்தன வர்ண கலாபன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவில் முதல் காலயாக பூஜை மற்றும் 2ஆம் காலயாக பூஜை நடைபெற்றது. பாண்டிச்சேரி செங்குந்தர் மரபினர் நலச்சங்கத்திற்கு சொந்தமான புதுவை மகாத்மா காந்தி வீதி, முத்தியால்பேட்டை மணிக்கூண்டு அருகில் அமைந்துள்ள ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய ஜீர்ணோத்தன வர்ண கலாபன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா கடந்த 18ஆம் தேதி மங்கள வாத்தியத்துடன் திருவிளக்கு ஏற்றுதல், விக்னேஸ்வர பூஜை, கணபதி ஹோமம், மகா பூர்ணாகதியுடன் முதல் கால பூஜை தொடங்கி நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து வெள்ளிக்கிழமையான நேற்று கோபூஜை, மகாலட்சுமி ஹோமம், 2ஆம் காலயாக பூஜை, விமான கலச ஸ்தாபனம், சாந்தி ஹோமங்கள், ஸ்ரீ சரஸ்வதி மற்றும் ஸ்ரீ பைரவர் பிம்பங்களுக்கு கண் திறத்தல் நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான ராஜகோபுரம் மற்றும் அனைத்து விமானங்களுக்கும் மகா கும்பாபிஷேக விழா ஞாயிற்றுக்கிழமை நடைபெற உள்ளது. இந்த நிகழ்ச்சியில் கௌரவ தலைவர் பாலசுப்ரமணியன், தலைவர் முருகையன், துணைத் தலைவர் கிருஷ்ணசாமி, பொதுச் செயலாளர் கண்ணன், பொருளாளர் சங்கரநாராயணன், இணை செயலாளர் ஸ்ரீகாந்த், பாலசுப்ரமணியன் மற்றும் உறுப்பினர்கள் வைத்தியநாதன், ஸ்ரீனிவாசன், முருகையன், கருணாகரன், பாஸ்கரன், ஞானசம்பந்தம், வெங்கடேச பெருமாள், கோபிநாத், கணேசன் மற்றும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் 78.80% வாக்குப்பதிவு. கடந்த தேர்தலை விட வாக்குப்பதிவு சதவீதம் குறைவு. ரீ-ரிலீஸ் கில்லி படம். பட்டாசு வெடித்து பாலாபிஷேகம் செய்து கொண்டாடிய ரசிகர்கள். வாக்குப்பதிவு இயந்திரம் வைக்கப்பட்ட இடத்தில் மாவட்ட ஆட்சியர் ஆய்வு. CCTV கண்காணிப்பை ஆய்வு செய்தார். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.